நடந்துகிட்டு இருக்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 2,39,299 பேர்ல ஒட்டுமொத்தமா இவ்வளவு பேர் இருந்தாங்க. அதுல ரெண்டாவது ரவுண்ட்ல மட்டும் 98,565 பேர் ஜூலை 26ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. ஸோ இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா உண்மையா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். இந்த 98,565 பேர்ல பல பேர் போய் காலேஜில் அட்மிஷன் போட்டாங்க. சார் இந்த 1ஆவது ரவுண்டோட ரிப்போர்ட் என்ன சார்? எப்படியெல்லாம் 1ஆவது ரவுண்டு மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2ஆவது ரவுண்டு மாணவர்கள் நீங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. உண்மையான விஷயங்களை இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். ஏன்னா 2ஆவது ரவுண்டு மாணவர்கள் எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கணும். ஏன்னா இந்த 98,565 பேரில் கேவலமாக சொல்ல போனோம்னாலும் ஒரு 70,000 பேர் சீட்டு எடுப்பாங்க. அதுக்கு நம்ம தயாராகணும். எல்லாருமே போட்டி போடுவாங்க 2ஆவது ரவுண்டில். அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் தயாராகலாம், என்னென்னலாம் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். தொடர்ந்து என் சேனலை பார்க்குறீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டேங்க, நீங்கள் காலேஜ் எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் காலேஜுக்கு போனாலும், எல்லா காலேஜுக்கு போனாலும் அங்கே நம்ம மாணவர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம சேனலில் இந்த வருஷம் மட்டும் இன்ஜினியரிங்கை பற்றி பேசலை, வருஷம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு தைரியமாக நெஞ்ச நிமித்தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அங்கே போய் நீங்கள் பதறிக்கிட்டோ பயந்துக்கிட்டோ இருக்க தேவையே இல்லை. சரி, இப்போ வாங்க நம்ம கம் டு த பாயிண்ட். இப்போ 1ஆவது ரவுண்டோட ரிப்போர்ட்டை நம்ம இப்போ சொல்லவே முடியாது. ஏன்னா 1ஆவது ரவுண்டில் பெரும்பாலான மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அட்டன் பண்ணவே கிடையாது. ஏன்னா பல பேர் பல குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது நம்ம வேற கவுன்சிலிங்க்கு போகலாமா, எம்பிபிஎஸ், அக்ரிகல்ச்சரு, வெட்டினரி, இந்த மாதிரி பல குழப்பத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேர் சீட் எடுக்கிறாங்க எல்லா விவரங்களுமே நமக்கு ஜூலை 26ஆம் தேதி தான் தெரியும். அதை மட்டும் இல்லாமல் 1ஆவது ரவுண்டில் நான் பார்த்த வரைக்கும் பல பேர் நமக்கு சாய்ஸ் லிஸ்ட்லாம் அனுப்புனாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது முக்காவாசி பேர் பெரிய பெரிய காலேஜ்லேயே சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸ் தான். பயோமெடிக்கல் ஒருத்தவங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்லேயே இல்லை. பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ், ட்ரிபிள்இ, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட யாருமே ஒரு பயலை காணும். ஒரு பயலோட சாய்ஸ் லிஸ்ட்லேயே அது கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க, நான் வைக்கலன்னா சொல்ல. இருந்தாலும் பெரும்பாலான மாணவர்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸை மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக எடுத்திருக்காங்க. சரி சார், இப்போ 2ஆவது ரவுண்டில் உள்ளவங்க நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஏன்னா 1ஆவது ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பல பேருக்கு சீட்டு கிடைக்காம போய் அங்கேருந்து இங்கே 2ஆவது ரவுண்டுக்கு வருவாங்க. நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டால் 2ஆவது ரவுண்ட்லேயே சீட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய முயற்சி, நம்ம சொல்கிற ஒரு வேர்டுமே உண்மையான வேர்டு. என்னன்னா இப்போ எவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக கலந்துக்கிறாங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு போட்டியை நான் சொல்லிடுறேன். ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துங்க. அதில் 2ஆவது ரவுண்டில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நான் போட்டிருக்கேன். அதன்படி பார்க்க போனோம்னா ஒட்டு மொத்தமாக 2,39,299 பேர். அதில் 2ஆவது ரவுண்டில் மட்டும் 98,565 பேர். இப்போ நீங்கள் போட்டியை பார்த்துங்களேன். இப்போ பாருங்க, இந்த ஓசி கம்யூனிட்டியில் 8,831 பேர் இருக்காங்க. அதில் 2ஆவது ரவுண்டில் 3,657 பேர். ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் 2ஆவது ரவுண்டில் வந்தீங்கன்னா அதிகமான சாய்ஸஸை கொடுக்கணும். கண்டிப்பாக மினிமம் எல்லாருமே 200, 250 சாய்ஸுக்கு மேலே வைக்கணும். இல்லைனா சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கடுமையான போட்டி இருக்குங்க. ஏன்னா ஓசிங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ள சீட்டு மட்டும்தான். அதனால பத்திரமா அதிகமான சாய்ஸஸை வச்சுக்கோங்க. யாருக்கு? ஓசி கம்யூனிட்டி. இப்போ அடுத்து பேசுவோம். இப்போ பிசி கம்யூனிட்டி. அப்பா, ஒட்டு மொத்தமாக 1,04,215 பேர். அதில் 2ஆவது ரவுண்டில் மட்டும் 45,995 பேர். இவங்கெல்லாம் உண்மையாக இருக்காங்களான்னு நமக்கு தெரியலைங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுல, அதன் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல பேர் தான் போய் காலேஜில் சேர்ந்துட்டாங்களே. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் ரொம்ப ஊழலாம், அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்ட்டு பல பேர், அதெல்லாம் என்னத்தை நம்பிக்கிட்டு அப்படி கூட நம்ம பேச வேணாம். பல பேர் பணம் இருக்குது பார்த்தீங்களா, பணம். இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஏழையே கிடையாது, எல்லாமே பணக்காரர்களாக மாறிட்டாங்க. முக்கால்வாசி பேர் காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் 2ஆவது ரவுண்டில் இருக்கிறவங்க இவ்வளோ பேருங்க. ஆனால் எவ்வளோ பேர் சீட் எடுப்பாங்கன்னு நான் ஒரு 70,000 பேர் சீட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1,04,215 பேரில் பிசியில் ஒட்டு மொத்தமாக இருக்கிறதுல 45,995 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பிசி 2ஆவது ரவுண்டில். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஓசின்னு உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி போட்டிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சீட்டும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் காமிக்கும்.
நீங்க என்ன பண்ணணும்னா ஓசியில எங்கெங்கெல்லாம் அதிகமான சீட் இருக்கோ அதை பார்த்து 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 வைக்கணும். ஓசியில சீட்டு இருக்கிற காலேஜ், அதிகமான சீட் இருக்க காலேஜை பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே நாட் அலாட்டட் பெருமளவுல வராது. நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 150 சாய்ஸுக்கு மேல, ஒரு 200 250 நீங்க 500 சாய்ஸ் கூட வைக்கலாம். ஆனா மினிமம் எல்லாருமே 200 சாய்ஸுக்கு மேல வச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, பாத்துங்க. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா 12,362 பேரு. அதுல 2வது ரவுண்ட்ல மட்டுமே 5,311 பேரு, பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட வந்துருச்சு. 5000 பேர்கிட்ட இருக்கிறாங்கன்னா அப்ப பாத்துங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2வது ரவுண்ட்ல இருக்கிறவங்க கடுமையான எங்கெங்கெல்லாம் ஓசி கம்யூனிட்டியில அதிகமான சீட் இருக்கோ அதை பார்த்து வைக்கணும். அது பிசில இருந்து எல்லாத்துக்கும் சொல்ற இது, நான் அதுதான் சொல்லுவேன். அதே போல எம்பிசி கம்யூனிட்டியை பார்க்கையில 72,095 பேர் ஒட்டு மொத்தமா இருக்காங்க. அதுல 2வது ரவுண்ட்ல மட்டும் 30,054 பேர். அப்பா, அதுலயுமே கிட்டத்தட்ட 30,000 பேர்னா பாத்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு போட்டி, கடுமையான போட்டி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஓசியில அதிகமான சீட் இருக்கக்கூடிய காலேஜா பார்த்து வைக்கணும். அப்படி வச்சா தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்க ஓசியில சீட்டு, பெரும்பாலான சீட்டு வந்து பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் இப்ப 1வது ரவுண்ட்ல முடிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நீங்க வந்து ஓசியில இல்லாம உங்க கம்யூனிட்டியில உள்ள சீட்டு இருக்கக்கூடிய காலேஜா வச்சீங்கன்னா கொஞ்சம் தடுமாடுற மாதிரி இருக்கும். அதனால ஓசியில சீட் இருக்கக்கூடிய காலேஜை உங்க சாய்ஸ்ல வச்சிடணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியை பார்க்கும்போது 34,738 பேர் இருக்காங்க. அதுல 2வது ரவுண்ட்ல மட்டும் 11,588 பேர் இருக்காங்க. இதுவுமே வந்து எஸ்சி கம்யூனிட்டியுமே கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. எஸ்சி கம்யூனிட்டிக்கெல்லாம் ஈஸியாவே சீட்டு கிடைச்சிடும். எஸ்சி ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒட்டு மொத்தமா 5,565 பேர் இருக்காங்க. அதுல 2வது ரவுண்ட்ல மட்டும் 1,527 பேர் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எஸ்சிஏக்குமே ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நிறைய சாய்ஸஸை கொடுத்துக்கணும். எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 1,493 பேர் இருக்காங்க. அதுல 2வது ரவுண்ட்ல மட்டும் 433 பேர் இருக்காங்க. எஸ்டி மாணவர்கள் தயவு செய்து ஓசியில, நான் அது எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லிக்கிறேன், ஓசியில அதிகமான இடங்கள் இருக்கக்கூடிய காலேஜ் கோர்ஸை பார்த்து நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு நாட் அலாட்டட் சத்தியமா வராது, வரவே வராது. ஓகேவா? இப்ப எல்லாத்துக்குமே சொல்லிட்டோம். இப்ப நம்ம பேசினது எல்லாம் என்ன, ஜென்ரல். இப்ப நம்ம பேச போறது என்ன, 7.5 ரிசர்வேஷன், 7.5% இடஒதுக்கீடு. சார், இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்க பேசியே ஆகணும்ட்டு பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, ஒட்டு மொத்தமா 7.5 ரிசர்வேஷன் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது ரவுண்ட்ல 7.5 ரிசர்வேஷன் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேன். அதன் அடிப்படையில பார்க்கையில ஒட்டு மொத்தமா இதுல வந்து 46,848 பேர் ஒட்டு மொத்தமா இருக்காங்க 7.5ல. அதுல 2வது ரவுண்ட்ல மட்டும் 16,259 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு காலேஜ்ல எங்கேயோ ஒரு கோர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் எல்லாத்தையும் எய்ம் பண்ணலாம். ஒரு 150 காலேஜ் இருக்கு அட்டானமஸ் காலேஜ். பாருங்களேன், இதுல எப்படி கடுமையான போட்டி இருக்குன்னு நீங்க இதுலயே பாத்துக்கலாம். ஓசியில 577 பேர், ஆனா ஓசியில இங்க 135 பேர் 2வது ரவுண்ட்ல மட்டும் இருக்காங்க. பிசியில ஒட்டு மொத்தமா 14,500 பேர். அதுல இந்த 7.5ல மட்டும் 2வது ரவுண்ட்ல 5,581 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமா பிசிஎம்ல 1,376 பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம்ல 485 பேர். ஒட்டு மொத்தமா எம்பிசியில 18,840 பேர். அதுல எம்பிசியில 2வது ரவுண்ட்ல மட்டும் 7,057 பேர். அதே போல ஒட்டு மொத்தமா எஸ்சியில 8,863 பேர். அதுல 2வது ரவுண்ட்ல மட்டும் 2,387 பேர். ஒட்டு மொத்தமா எஸ்சிஏல அதாவது 2,192 பேர். அதுல எஸ்சிஏல மட்டும் வந்து 494 பேர். எஸ்டியில ஒட்டு மொத்தமா 500 பேர். அதுல வந்து 2வது ரவுண்ட்ல மட்டும் 120 பேர். இப்ப இவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க சாய்ஸஸ் 2வது ரவுண்ட்ல உள்ளவங்க 7.5% 4 வருஷம் இலவசமா படிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் அட்டானமஸ் காலேஜ் 150 காலேஜ் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது சீட்டு கிடைச்சாலும் 4 வருஷம் நீங்க ஒத்த ரூபாய் பணம் கட்டாம படிக்க போறீங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டத்துல இருந்து உங்களுக்கு மாசம் 1000, ஒரு வருஷத்துக்கு 12,000. ஸோ இது மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே இடம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இதுல 16,259 பேர் இருக்காங்க. ஆனா இருக்கக்கூடிய இடமே 14,000 சீட்டு தான். 1வது ரவுண்டுல ஒரு 2,600 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிடும். ஆனா இவங்கள வந்து எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இதுல உள்ளவங்க 2 சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம், ஜென்ரல்லையும் பண்ணலாம், 7.5லையும் பண்ணுவாங்க. ஸோ நான் தயவு செய்து சொல்றேன், 7.5ல வரக்கூடிய 2வது ரவுண்டு மாணவர்கள் 2 சாய்ஸ் பில்லிங் கட்டாயமா பண்றீங்க.
ஒன்றும் 7.5ல நமக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, ஜென்ரலாவது கிடைச்சிரும். அதனால நம்ம ஜென்ரல்லையும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 7.5 ரிசர்வேஷனையும் பேசியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லிடுறேன், மாணவர்களே, 2வது ரவுண்டில் வர்றவங்க யாரும் கவலைப்பட வேணாம். யாருக்குமே நாட் அலாட்டட் வந்துடவே கூடாது. அதுக்கு நான் எல்லா உதவியும் நான் பண்ணுறேன். உங்களுக்கு உதவியாக நான் இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டயத்தில் நம்ம இப்போ பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை. சார் இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, எதுவுமே நடக்காது. ஜூலை 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வேக்கன்சி வந்துடும். வேக்கன்சி அப்படின்னா என்ன சார்னா, ஜென்ரலாகவும் வேக்கன்சி வரும், 7.5க்கும் வரும். அதாவது 1வது ரவுண்டு முடிஞ்சு எவ்வளோ சீட் இருக்குன்னு அன்னைக்கு ஜூலை 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே போல் 7.5ல 1வது ரவுண்டில் முடிஞ்சு 7.5ல எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு ஜூலை 26ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய சாய்ஸஸை வைக்கணும். ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டை மிஸ் பண்ணவே கூடாது. ஓசிங்கிறது எங்கெங்கெல்லாம் ஓசியில் அதிகமான சீட்டை பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுனாவே நாட் அலாட்டட்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். மேற்கொண்ட தகவலுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய். டிடி.